வணக்கம். இன்னைக்கு வந்து பாலிட்டியில் ஒரு சில ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 51 வந்து ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, அதாவது சரத்து 51 சர்வதேச அமைதியையும் பாதுகாப்பையும் ஊக்குவித்தல். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, அமைதியாக இருக்கணும் அப்படின்னா ஐம்புலன்களையும் ஒரு அறிவால் நம்ம அடக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து அமைதியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து ஜனவரி 15 வாக்காளர் தினம். இது வந்து எப்போ இருந்து அப்படின்னு கேட்டால், இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் தேர்தல் ஆணையம் வந்து 25/1/1950 ஆரம்பிக்கப்பட்டது. அதனால தான் ஜனவரி 15 நம்ம வாக்காளர் தினமாக கொண்டாடுறோம். இது கொண்டாடுறது வந்து 2011 இருந்து. அதுக்கப்புறம் சாம்பார் ஏரி வந்து ஒரு பெரிய உள்நாட்டு உப்பு ஏரி. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளுநர் விதிகள். இப்போ இதை இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் நானே தான் உருவாக்கியிருக்கேன். ஸோ இதை வந்து மற்ற யூடியூப்ல இருக்க யாரும் வந்து காப்பி பண்ண வேண்டாம். சரிங்களா? இதை நீங்கள் வேறு எதுலேயும் பார்க்க முடியாது, நான் சொல்கிற ஷார்ட்கட்ஸு. சரிங்களா? ஆளுநரின் விதிகள் வந்து 153லேருந்து 162 வரைக்கும் இருக்குது. 153 வந்து ஆளுநர் கவர்னரை பற்றி வர்றது. அதுக்கப்புறம் வந்து நிர்வாகம் வந்து 154 அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து நியமனம் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து 155. பதவிக்காலம் வந்து டியூரேஷன் 156. தகுதி அதாவது குவாலிஃபிகேஷன் 157. நிபந்தனை அதாவது கண்டிஷன்ஸ் வந்து 158. உறுதிமொழி அல்லது ஓத் வந்து 159. எதிர்பாராத நிகழ்வு அல்லது அன்எக்ஸ்பெக்டட் வந்து 160. மன்னிப்பு 161. செயல்படுத்தும் அதிகாரம் வந்து 162. எக்ஸிக்யூட்டிவ் பவர். சரிங்களா? இப்போ இதை வந்து ஷார்ட்கட்டாக நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இல்லை அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் பாருங்கள். ஜிஓ கோ அப்படின்னா கவர்னர், ஏடினா அட்மினிஸ்ட்ரேஷன், அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏ, டிக்கு வந்து டியூரேஷன், குவாலிஃபிகேஷனுக்கு கியூ, கண்டிஷன்ஸ்க்கு சி, ஓத்துக்கு ஓ, அன்எக்ஸ்பெக்டடுக்கு யூ இல்லை அன்எக்ஸ்பெக்டட்னே வச்சுக்கலாம். எஸ் வந்து சாரி, இ வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர். இதெல்லாம் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கிறோன்னா, ரிவர்ஸ்லேருந்து நம்ம ஷார்ட்கட் கொண்டு போகிறோம். சரிங்களா? அந்த இஎஸ் பாருங்கள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ் உடனே வந்து யாரோ ஒருத்தவங்க ஓசியில் கொடுக்குறாங்க. ஒரு எமர்ஜென்சி நடக்குது, அந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சி சர்வீஸை ஓசியில் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது வந்து அதுக்கு வந்து பெரிய கியூ இருக்கும் இல்லையா? அப்போ வந்து நம்ம கியூவில் தான் போய் ஆகணும். அதை அடிப்படையாக வச்சு சொல்லியிருக்கேன். இஎஸ்னா எமர்ஜென்சி சர்வீஸ் அன்எக்ஸ்பெக்டட்லி. ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ் அன்எக்ஸ்பெக்டடாக ஓத் கண்டிஷன்ஸ் ஓசியில் கொடுத்தா கியூவில் இருந்து தான் போகிற மாதிரி இருக்கும். யார் போகிற மாதிரி இருக்கும்? டாட் அப்படின்னு வச்சுக்கோங்க. டிஏஏடி டாட் இல்லை டிஏடின்னு வச்சுக்கிட்டாலும் சரி. டிக்கு வந்து டியூரேஷன், ஏக்கு வந்து அப்பாயின்மெண்ட், டிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. கோ அப்படின்னா வந்து கவர்மெண்ட். அதாவது எமர்ஜென்சி சர்வீஸ் அன்எக்ஸ்பெக்டடாக ஓசியில் கொடுத்தா கியூவில் தான் வந்து டாடு கோ கியூவில் தான் வந்து டாடு வந்து போக வேண்டியிருக்கும். அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஷார்ட்கட் இஸ் எமர்ஜென்சி சர்வீஸ் அன்எக்ஸ்பெக்டட்லி ஓசியில் தந்ததால் கியூவில் வந்து டாட் கோயிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கோயிங் அப்போ ஜீவோங்கிறது கவர்னர், ஏடி அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த அப்பாயின்மெண்ட், இது வந்து டியூரேஷன், அதுக்கப்புறம் கியூங்கிறது குவாலிஃபிகேஷன், இந்த சி வந்து கண்டிஷன்ஸ், ஓ வந்து ஓத், அன்எக்ஸ்பெக்டட் அப்படியே இருக்கும். எஸ் அப்படிங்கிறது சாரி, அதுக்கப்புறம் அந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர். சரிங்களா? நன்றி, வணக்கம்.